தனியார் கல்லூரிக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 128 மாணவர்களுக்கு உணவு ஒவ்வாமை காரணமாக ஆட்சியர் விளக்கமும் அளித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், வணக்கம். ஆட்சியர் என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? முழு தகவலை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் எக்ஸல் கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் வட மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் என அங்குள்ள கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி சுமார் 4000 பேர் படித்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த விடுதியில கடந்த 26ஆம் தேதி இரவு விடுதியில் தங்கியுள்ள மாணவ மாணவிகளுக்கு உணவுகள் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. அந்த உணவினை சாப்பிட்ட மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்ட நிலையில கல்லூரி நிர்வாகம் அவர்களை மீட்டு சுமார் ஒரு 128 நபர்களுக்கு அங்குள்ள மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதாவது கல்லூரி பகுதியிலே உள்ள அந்த மருத்துவமனையிலையும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதே நேரத்துல அருகே உள்ள அரசு மருத்துவமனைகளையும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட சூழ்நிலையில அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை முடிவடைந்த நிலையில அவங்க இப்ப தற்போது நலமுடன் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த சம்பவத்தை அறிந்த நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சுகாதாரத்துறையினர் அங்கு சென்று ஆய்வு நடத்தினர். அப்ப மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கேண்டீனானது குடிநீர் மற்றும் உணவுகள் சில பிரச்சனை இருப்பதாகவும் குடிநீர் அசுத்தமாக இருந்த காரணத்தால் தான் மாணவர்களுக்கு இந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தான் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதாவது அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவு மற்றும் குடிநீரை பரிசோதனை செய்ய வேண்டும் மற்றும் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களுடைய உணவை சோதனை செய்து மாணவர்கள் வரக்கூடிய 2ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில சீர் செய்ய வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் என கல்லூரி நிர்வாகத்திற்கு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து வட மாநில மாணவர்களும் அந்த விடுதியில தங்கியிருந்து படிக்கிறாங்க. அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவுகளை உணவு பாதுகாப்பு துறையினர் மேற்பார்வையில வழங்கப்பட வேண்டும். அவர்கள் சோதனை செய்த பிறகு இந்த விடுதியில் தங்கியுள்ள வெளிமாநில மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.